ஹாய் மக்களே! இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கேரளா குருவாயூர் போற விளாக் தான். இப்போ கிட்டத்தட்ட குருவாயூர் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆன் தி வேல போய்க்கிட்டு இருக்கோம். நாகர்கோவில் போய் நாகர்கோவில்லேருந்து நம்ம குருவாயூர் போக போறோம். ஓகேவா? நம்ம நாகர்கோவில் ஹைவேல தான் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பா, நாகர்கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானு, என் ஒய்ஃப், ஃபேமிலியா நாங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் கர்வாயன். எல்லாரும் போய்க்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. என் ஒய்ஃப் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. மகன் நல்ல தூக்கம். வீடியோ எடுத்தது தெரியாத மாதிரி இருக்காங்களாம்மா. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூவை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட வீடியோகிராஃபர், அதாவது கேமராமேன். ஓகே, நம்ம குருவாயூர்கிட்ட நினைக்கிட்டோம். அந்த வீடியோஸ் எதுவும் எடுக்கலை, அதனால் கோச்சுக்காதீங்க. இதுதான் வந்து குருவாயூர் கோயில், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். டிடிஎஃப் வாசனுக்கு கூட கல்யாணம் நடந்தது இந்த இடம் தான், பார்த்துருப்பீங்க. இதுதான் குருவாயூர் கோயில். உள்ளே வந்து வீடியோகிராஃபி அலௌடு கிடையாது. ஓகேவா? அதனால நம்ம வெளியிலேருந்து நான் காட்டுறேன். இந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோஸ்க்கு அலௌடு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் குருவாயூர் கோயிலோட என்ட்ரன்ஸு, பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லாம் கொடிமரம் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு கொடிமரம் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் ஃபுல்லாகவே வந்து விளக்கு இருக்குது. விளக்கு வச்சு இது பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ குருவாயூர்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்பிட்டோம். அந்த வேளை நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, குருவாயூர்லேருந்து போகும்போதே வந்து ஒய்ஃப் சொன்னாங்க, லூலு மால் நான் போனதே இல்லை, போகணும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ அந்த வேளை எங்கே போக போகிறோம்னா, லூலு மாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். ரிட்டன் வந்துட்டு அந்த வேளை வந்து பார்த்திங்கன்னா லூலு மாலுக்கு நம்ம வந்து போக போகிறோம். லூலு மால் ஒன் ஆஃப் த அதாவது லார்ஜஸ்ட் மால் இன் த ட்ரிவாண்ட்ரம். மொத்தத்திலே வந்து லூலு மால் நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ திருவனந்தபுரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய மால்னு பார்த்தீங்கன்னா லூலு மால் தான். லூலு மாலுக்கு தான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட்டிகிட்டே போகலை. பட் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தாங்க பண்ண போகிறோம். அங்கே போய் நிறையா வாங்குகிற அளவுக்குலாம் காசு இல்லை பிரதர். என் மகன் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து முளைத்திருக்கிறான். அதனால ரொம்ப கன்ஃபியூஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கடா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்ட்டு. நான் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவன் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறான். பின்னாடி எக்ஸ்ட்ரா ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா கேரளாவிலேருந்து என் ஒய்ஃபோட அம்மா, அக்கா எல்லாருமே சேர்ந்து போயிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லூலு மால் கிட்ட நெருங்கிட்டோம். இந்த பக்கத்தில் தான் வந்து லூலு மாலு. இப்போ உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டம். உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்க சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு அடுத்த பில்டிங் தான் வந்து லூலு மாலு. ஓகே, கிட்டத்தட்ட லூலு மால் கிட்ட நெருங்கிட்டோம். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் லூலு மாலுக்குள்ளே. நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லூலு மாலுக்குள்ளே வர்றேன். இதுக்கு முன்னாடி நானும் லூலு மாலுக்குள்ளே வந்து கிடையாது. என் ஒய்ஃப் வந்து போயிருக்கேன்னு சொன்னாங்க. பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லூலு மாலுக்குள்ளே வர்றேன். எனக்கு இந்த மால் அந்த இதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஒய்ஃப் சொன்னதுனால நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து லூலு மாலுக்குள்ளே வந்துட்டோம். இதான் லூலு மால். லூலு மால் வந்த உடனே சாப்பிட ஆரம்பித்து விட்டால் என் மகள். கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னா அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடா. நானும் ஒரு டீயை போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே லூலு மாலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் என்ன, உங்கள் கையில் காசு இருந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா. ஓகே நண்பா, இதுதான் திருவனந்தபுரம் லூலு மாலு. என் மகள் வந்த உடனே சாப்பிட ஆரம்பித்து விட்டால். ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ட்ரெயினில் போகணுன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க அமௌண்ட் கட்டி நம்ம டிக்கெட் எடுத்தால் அந்த ட்ரெயினில் போகலாம். அந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஸ்கூல்லேருந்து எக்ஸிபிஷன் கூட்டு வந்திருக்காங்க இந்த குழந்தைங்கள. இந்த குழந்தைங்க ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் உலக உருண்டைக்கு அடுத்து இந்த ஒரு உலக உருண்டை இவங்க அதே மாடலில் வச்சுருக்காங்க. ஆனால் இது சுத்தலை, அப்படியே நிற்கிது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டான இடம். ஏன்னா ஓடி பிடிச்சி நல்லா விளையாடலாம், யாரும் தடுக்க போகிறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மால் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்கவேட்டரும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டட் ஷோரூம்ஸ் வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் இது வந்து காசு உள்ளவங்களுக்கான இடம். நம்ம வந்தோம்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், இல்லைன்னா என்னைய மாதிரி டீயை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் நண்பா, நன்றி.